அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம மனிதர்களுடன் நடந்துக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஏதாவது நமக்கு தவறு அழைச்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்க இடத்துல ஒரு சாரி சொல்லணும். அதே போல ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இது ரெண்டுத்தையுமே நம்ம செய்யல அப்படின்னு சொல்லிட்டா அவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு மேனஸே இல்லையா. ஆனா நாம ஒரு விஷயத்த சிந்திச்சோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல நம்ம ஏன் படைச்சான்? இந்த உலகத்துல நமக்கு உணவாதாரம் கொடுத்தவன் யாரு? வாழ்வாதாரத்தை வழங்கியவன் யாரு? இந்த உலகத்துல ஒரு அறிவை கொடுத்தவன் யாரு? நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு சுற்றுச்சூழலை அமைத்தவன் யாரு? சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகிழ்ச்சி அடைகிறான் எப்பொழுது தெரியுமா? ஒரு தன்னுடைய அடியான் அவன் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகிழ்ச்சி அடைகிறான். அந்த தொடர்பை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். நமக்கு இட்ட கட்டளையின் அடிப்படையில் தொழுகையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அந்த தொழுகையில் நாம் ஈடுபாடுடன் இருக்கும்போது வல்ல ரப்பிடத்தில் நாம் நெருக்கமாகவும் அவனோடு தொடர்புடையவர்களாகவும் இருக்கும். இந்த தொழுகை என்பது மானக்கேடான விஷயத்தையும் தீமையை விட்டும் நம்மளை தடுக்கக்கூடியதாக இருக்கு. அதுவே அந்த தொழுகை ஒரு மனிதன் பாலடித்துக் கொண்டு இருந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். காரூனுடனும் ஃபிரௌனுடனும் ஹாமானுடனும் அந்த அடியானை அல்லாஹ் எழுப்பக்கூடிய வகையில் ஆகிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.